அடுத்து ஒரு டைலாக் சொல்றேன். சோ அது நான் கண்டுபிடிக்கணுமா? டைலாக் கண்டுலாம் பிடிக்க ஓகே வேணாம். ஓகே நீங்க அந்த கண்டுபிடிங்க. டைலாக் நீங்க திரும்ப ஓகே சொன்னா போதும் உங்களோட வாய்ஸஸ்ல. நான் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா பாக்குறியா? ஐயோ அது நல்ல டயலாக் ஆச்சு. இல்ல, அது வந்து ஜூலி சொன்னா எப்படி இருக்கும்? ஜூலி சொன்னாவா? ஓகே அப்ப நல்லா தான் இருக்கும். நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா அப்படிதான் இருக்கும். டோரேமான் சொன்னா எப்படி இருக்கும்? டோரேமான் அது பாவம் அதை ஏன்ஜி வம்பு இழுக்கிறீங்க. ரொம்ப பாவமா தான் சொல்லியிருக்கோம். நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுப்பா இப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் டோரேமான் இஸ் ப்ரூவிங் நான் இதை பண்ணுவேன்டா, நம்புங்கடா, என் பேச்சு கேளுங்கடா. அதனால டோரேமான் சொல்லியிருந்தா அந்த வார்த்தை அப்படிதான் ஹீரோ. அதுக்கும் சார் சொல்ற மாதிரிதான். அது ஒரு டைலாக் இருக்குமே, நான் ரவுடிடா ஃபார்ம் ஆயிட்டேன்டா, தயவு செஞ்சு நம்புங்கடா, அந்த மாதிரி தான். இந்த 1.5 டன் வெயிட்டை வந்து வில்லி வாய்ஸ். சீரியல் வில்லிங்க பார்க்க தான் ஜி வில்லிங்க, ஆனால் ரொம்ப சாஃப்ட் ஜி. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் விஷத்தை கலக்க தெரியுமே தவிர இந்த மாதிரிலாம் தெரியாது ஜி. ஓகே ஃபைன். கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடி. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து சீரியல் வில்லிங்களுக்குலாம் டி தான் வந்து ஆப்பனண்டா இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா என் லவர் அவ கல்யாணம் பண்ணிருப்பா, இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு எப்பவுமே. மேபி இதை சொன்னதுக்கு அப்புறம் யாரும் சௌமியாவை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் மைண்ட். அது என்னடா எல்லா சீரியல்லையும் வந்து அவங்கவுங்க ஆசைப்பட்ட பேரே கல்யாணம் நடக்காதா? ஆப்போசிட்ல தான் நடக்கும். ஆசைப்பட்ட பேரே கல்யாணம் பண்ண கதை இல்லை இல்லை கரெக்ட் இல்லை. கதை இல்லைன்றதை விட நான் யோசிப்பேன், நானும் இன்ஜினியரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஜி உங்களுக்கு மாதம் டானு சம்பளம் வருதா? வருது மேம். உங்களுக்கு எனக்கும் வருது. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியாக டப்பிங் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு நாங்களுமே இந்த மாதிரிலாம் பேசுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வருது இல்லை, அதெல்லாம் எங்களுக்குமே உள்ள வரும். ஆனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தான் தெரியாது. நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் நீங்கள் எல்லாம் பதில் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ்.